இப்போ ஃபைபர் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கலாம். மலச்சிக்கல் முதல்ல ஏன் வருது? கழிவு பொருட்களால இன்டெஸ்டைன்ல நகர்ந்து போ முடியல. அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஃபைபர் அது எப்படி சரி பண்ணுதுன்னா, ஃபைபருக்கு ஒரு பவர் இருக்கு. அத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னா, இன்சால்யுபிள் ஃபைபர் வாட்டர்ல கரையாது. ஏன்னா அது இன்சால்யுபிள்ல. அப்போ அதுக்கு பதிலா என்ன பண்ணும்னா, வாட்டர அப்சர்வ் பண்ணி ஸ்வெல் ஆகும். அதாவது ஒரு ஸ்பாஞ்சா இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எப்படி நெறைய வாட்டர அப்சர்வ் பண்ணி வச்சுக்குதோ, அது மாதிரி இந்த ஃபைபரும் அதோட வெயிட்ட விட 10 to 15 டைம்ஸ் வாட்டர அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஸோ பவல் மூவ்மெண்ட் அதிகமாகுது அண்ட் ஃபைபர் மோஷனோட அளவையும் அதிகப்படுத்துது. ஸோ ஈஸியா மோஷன் வெளில போகும். கான்ஸ்டிபேஷன் வராம பார்த்துக்கலாம். ஸோ பைல்ஸ், டைவர்டிகுலோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வர சான்ஸும் குறையும். ரெண்டாவதா பாக்டீரியல் டாக்ஸின்ஸை வெளியில தள்ளுது. எப்படின்னா ஃபைபர் இந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். அந்த ஃபைபர் அதுக்கு மேல வந்து ஒட்ட வச்சுக்கும். அப்படி அப்சர்வ் பண்றதுனால ஈஸியா வெளியில தள்ளிடும். நெக்ஸ்ட் ஜிஐடி கேன்சரை வந்து வராம குறைக்குது. வெஜிடேரியன்ஸையும் நான் வெஜிடேரியன்ஸையும் வச்சு பண்ண ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, வெஜிடேரியன்ஸ் வந்து டயட்ரி ஃபைபர் அதிகமா எடுக்கிறதுனால அவங்களுக்கு கோலான் அண்ட் ரெக்டல் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குளுக்கோஸ் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது.